Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel Fiji's Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் வந்து பார்க்க போறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணி கொடுத்திருக்கேன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை அது கூடவே வந்துட்டு வேர்க்கடலை சட்னி தான் வந்து பண்ண போகிறேன். வேர்க்கடலை சட்னி வந்து பண்ணுறது ரொம்பவும் சிம்பிள் தான். இதுக்கு வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். 4 பல் அளவுக்கு பூண்டு, காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு எப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து ஊற வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சட்னியை வந்து துவையல் மாதிரி கூட நம்ம வந்து புளி சாதம் பண்ணுறப்ப வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சட்னி பண்ணுறதால தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு கொடுத்தோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து லஞ்ச் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி 11 o'clock கிட்ட வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும் அப்படிங்கிறதால லேட்டாக தான் வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி வந்து செய்யவே ஆரம்பித்தேன். வீக்லி ஒன்ஸ் தான் வந்து வீடியோ வந்து போடுறதா வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக குழந்தைக்கு வந்து மொட்டை போட்டிருந்ததால ஃபங்க்ஷன் வீட்டில் இருந்ததால் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. வீக்லி 2 டைம் வந்து வீடியோ போடலான்னு ஒரு சில டைம் தோணும். குழந்தை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் குழந்தை தூங்குற டைம் தான் எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும். ஃப்ரீ டைம்லும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒர்க் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஒர்க் இருக்கிறதெல்லாம் வந்து நான் பண்ணிகிட்ருப்பேன். மார்னிங்கே வந்து நான் எப்போவும் வந்து கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டா தான் எனக்கு வந்து ஒரு 10 o'clock மேலே வந்து எனக்கு ஃப்ரீ டைம் வந்து நிறைய கிடைக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வந்து பண்ணலான்னு இருக்கேன். மார்னிங் சமைச்ச பாத்திரம்லாம் வந்து சிங்கில் கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ கையோட வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிங்கில் பாத்திரம் இல்லைனாலே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஆன்லைனில் இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். சிங்க் ஏரியாவில் வந்து நம்ம க்ளீனிங் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த ஆர்கனைசர் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ஆர்கனைசரை வந்து மெயினாக வந்து வாலில் வந்து ப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக வாங்கினேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம க்ளீனிங் லிக்விடு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலான்னு தான் வாங்கினேன். இதில் வந்து நமக்கு ஸ்டிக் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து ஸ்டிக் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாலில் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன டிஸப்பாயின்மெண்ட் ஆனதுங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 விதமான ஸ்டிக் ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அந்த வாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து அதில் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸ்டிக் ஹூக் வந்து ஒட்டினதுக்கு பிறகு இதில் வந்து ஆர்கனைசரை ஃபிட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வைக்கணுமோ எல்லா திங்ஸுமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தது. பட் நான் என்ன மிஸ்டேக் பண்ணனே எனக்கு தெரியல. ஆர்கனைஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1/2 hour கூட இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து சிங்கில் வந்து அப்படியே எல்லாமே கீழே விழுந்துருச்சு. வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லாம் வைக்கல. க்ளீனிங் லிக்விடு, சோப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷ் இது மட்டும் தான் வச்சுருந்தேன். ஸோ வந்து வெயிட் தாங்காமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஆர்கனைசரை வந்து நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுட்டேன். டிமார்ட் போகும்போது ஸ்டிக் ஹூக் வந்து வாங்கிட்டு வந்தோம்னா கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிட்டு வந்து நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அகைன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஓரமாக. ஃபைனல் லுக் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணதுக்கு பிறகு இப்படி தான் இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து மேலே வச்சதால சிங்க் ஏரியா ஃபுல்லாக வந்து எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருந்தது. இதில் ஸ்டிக் ஹூக் மட்டும் தான் எனக்கு ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. பட் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்ததால் எல்லாமே வந்து ஓகேவாக இருந்தது. லஞ்சுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதால பருப்பெல்லாம் வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். 3/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1/4 கப் போல் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 டைம் அலசிட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்து நல்லா வந்து ஊறணும். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஒரு 1 hourலேயே வந்து நம்ம வந்து லஞ்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். முன்னாடியே நம்ம வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதால நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு பிறகு நான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஊறின பருப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் நம்ம வடைக்கெலாம் வந்து அரைக்கணும் இல்லையா, அது ஸோ அதை விட கொஞ்சம் நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். குறைன்னு இருக்க மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் வந்து 3 காஞ்ச மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து சால்ட்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
பருப்பு உருண்டையில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வெங்காயம்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பருப்பை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இது எதுக்காகனா குழம்பு பண்ணுறப்ப இதை ஆட் பண்ணிப்பேன். ஸோ வந்து நம்ம தேங்காய்லாம் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிட்டு அதை அரைச்சி வந்து தேங்காய்க்கு பதிலாக வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். தேங்காய் சேர்த்தா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் அந்த தேங்காய் வந்து ஆட் பண்ண மாட்டேன். நம்ம நிறைய பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் மாதிரி எடுத்துகிட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கிறதுக்கு மட்டும் சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு பருப்பு உருண்டைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு தாளிப்புக்கெலாம் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பொடியாக வந்து சாப்பரில் வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். பருப்பு வந்து நம்ம வந்து அரைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கவே இல்லை. அதனால தேவையான அளவுக்கு சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணோம்ல அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து 10 போல் பருப்பு உருண்டை வரும். கொஞ்சமாக பேட்ச் எடுத்துட்டு அதில் வந்து பக்கோடா மாதிரி போட்டிருந்தேன். ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் தக்காளி வந்து வதக்கிடலாங்கிறதுக்காக கொஞ்சமாக பேனில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கு பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் இருக்க தக்காளி 2 எடுத்திருக்கேன். அதையும் வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒருவேளை குழம்பு வந்து நிறைய வேணும் அப்படின்னா இது கூடவே வந்து அரை மூடி வந்து தேங்காய் வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி நம்ம வந்து குழம்பு பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். குழம்பும் அதே மாதிரி நிறைய வரும். நம்ம புளிக்குழம்புலாம் வந்து பண்ணும்போது தேங்காய்க்கு பதிலாக கொஞ்சமாக வந்து ஆயிலில் வந்துட்டு ஜீரக மிளகு போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா புளிக்குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிக்குழம்பு மட்டும் இல்லாமல் நம்ம மீன் குழம்பு, கொண்டக்கடலை, ராஜ்மா இதெல்லாம் வந்து கிரேவி வேணும், மசாலா பண்ணுறதுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்க்கு பதிலாக. குழம்பு பண்ணுறதுக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் வந்து கொஞ்சமாக வந்து கடுகு, கொஞ்சமாக வந்து ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ளேவர்லாம் இறங்கினதுக்கு பிறகு இதில் வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் வந்து பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். கூடவே வந்து கருவேப்பிலை வந்து 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து இதில் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மசாலாவோட ராஸ்மெல்லாம் போனதுக்கு பிறகு நம்ம வந்து புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பருப்பு உருண்டை வந்து அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்பு நல்லா வந்து கொதி வரணும். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு மேலெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பருப்பு உருண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு உருண்டை வந்து ஒரு சிலர் வந்து ஸ்டீம் பண்ணி பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. நான் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். ஆயில் மேலே பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பு உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பருப்பு உருண்டை வந்து நான் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். உருண்டை வந்து எதுவுமே வந்து உடையவே இல்லை. குழம்புல வந்து போட்டதுக்கு பிறகு ஷேப்பாகவே இருந்தது. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து என்ன பேக் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது ஷார்ட் வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. குழம்பு பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நான் ஆயிலில் வந்து பருப்பு உருண்டை ஃப்ரை பண்ணலையா, அப்போயே வந்துட்டு வத்தல் அதுக்கப்புறம் வந்து பக்கோடா மாதிரி போட்டிருந்தேன். அதை தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்காக வந்து கொடுத்துருந்தேன். இந்த லஞ்ச் வந்து நான் 1 ஹவர்க்குள்ளேயே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதால இதுக்கு சைட் டிஷ் வந்து எதுவும் தேவைப்படாது. பருப்பு உருண்டையே வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ரசமும் வந்து பண்ணலை. வீட்டில் வந்து தயிர் வந்து நிறைய இருந்தது அப்படிங்கிறதால ரசம் பண்ணல. தயிர் வந்து உருண்டை குழம்புக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு என்னோடய லஞ்சை வந்து நான் எடுத்துட்டேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் டே ரொட்டீன் இப்படி தான் போனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.